Check. Okay. Is it audible right now? Hello, check. Is it audible right now? Hello, check. Very good evening, Nitishan, Durga Devi, and Yami. When will session start? Session will start right now. Okay. Yes. Okay. Praveen Kumar, very hi. So the class will be starting right now. Iniki excretory products and elimination pakaparo. Okay, ba. So, number human physiology that is called excretory products and elimination. NCERT it is very important. Okay, va. இது பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. எங்கெங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாமே நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யா குட் ஈவினிங் மது மிதா, குட் ஈவினிங். பென் ஓபிஎஸ் கிவ் மீ 1 minute. நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் ஓகே notebook. Okay. Add import. Okay. So, all right. Thank you for waiting, students. Thanks a lot. So, start panila. Iniki excretory products and elimination. Let me write. Let me zoom it also. Okay. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மது V29U. Very good evening. Excretory products and elimination. Yes. Excretory products and elimination தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ யா ஹாய் லத்து, ஹாய். கிளாஸ் இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு, நானே லேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபாஸ்ட் ஹரிபரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆல் ரைட். வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பரவாயில்ல ஸ்டூடெண்ட்ஸ், டூ ஆக்டிவ். வாட் இஸ் த டே டுடே? தேர்ஸ்டே அதுவும் ஆக்டிவாக இருக்கீங்க. சூப்பர்டா. மை கர்ஸ் எல்லாரும் மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆல் ரைட். சரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு excretory products and elimination. ஓகேவா? ஸோ எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ்னா என்னது? இன்ன வேஸ்ட், அதாவது எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ்னால் ஒரு நைட்ரோஜன் வாட் எவர் ஒரு மெட்டபாலிக் வேஸ்ட்டோ, அந்த வேஸ்ட் இருக்குது. அந்த வேஸ்ட் எப்படி நம்ம பாடியிலேருந்து வெளியே போகுது, எப்படி வெளியே தள்ளுது, இந்த ப்ராசஸ் எப்படி, இது எல்லாமே தான் இந்த டாபிக். ஓகேவா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கொடுத்துட்றேன். ஸோ டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. Excretion is a metabolic process. Okay, it is a metabolic elimination. Okay, elimination of what? Elimination of waste material. தேவையில்லாத மெட்டீரியல். ஓகேவா? waste material. ஸோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்னலாம் சார், ஏதோ வேஸ்ட் மெட்டீரியல் சொல்கிறீங்க, இன்னலாம் இருக்கும். எழுதிக்கோங்க. அமோனியா, யூரியா. ஃபர்ஸ்ட்டு அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். ஓகேவா? ஃப்ரம் the body. ஓகேவா? from the body. All right. So this is the basic definition of excretion. Okay, excretion is a metabolic elimination of waste materials like ammonia, urea and uric acid, etc. All right, from the body. So இப்போ இந்த excretionல there are types. சரியா? So types of excretion. ஸோ இந்த டைப்ஸில் டோட்டலாக 3 இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டலாகவே 3 இருக்குது. ஒன்று அமோனோட்டெலிசம், இன்னொன்று வந்துட்டு யூரியோட்டெலிசம், இன்னொன்று யூரிகோட்டெலிசம். சரியா? இதுக்கு மோஸ்ட் அமோனியாட்டெலிசம் வந்துட்டு அமோனியா எக்ஸ்க்ரீட் பண்ணுது. இது மோஸ்ட்டாக ஃபிஷ்ஷஸில் பார்ப்பீங்க. ஓகேவா? மீன். சரியா? இது யூரியோட்டெலிசம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக். ஓகேவா? ஃப்ராக். யூரிகோட்டெலிசம் வந்துட்டு பேர்ட்ஸ்.
இந்த பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் நான் வச்சுக்கோங்க ஓகேவா சரியா எஸ் ஒன்றும் நான் டீட்டெயிலாக போயிடலாமா டீட்டெயிலாக போடலாமா பசங்களாம் யா குட் குட் ஈவினிங் அண்ணா இந்த லெசனில் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் மட்டும் புரியல இந்த லெசன்லையா ஓகே ஐ வில் டீச் யூ நோ ப்ராப்ளம் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அம்மோனியா யூரியா எஸ் சூப்பர் இப்போது இது பேசிக்காக தெரிஞ்சதா டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷனில் அமோனோடெலிசம் யூரியோடெலிசம் அண்ட் யூரிகோடெலிசம் சரியா 3 இருக்குது சூப்பர் இந்த 3 உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் இப்போ ஒன்று நான் டீட்டெயிலாக பார்ப்போம் அமோனோடெலிசம் அப்படின்னா என்னது யூரியோடெலிசம் அப்படின்னா என்னது யூரிகோடெலிசம்னா பேசிக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்கிறேன் வித் நீட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பாயிண்ட்ஸும் சொல்லிடுறேன் ஓகேவா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ் ஓகேவா சரி இப்போது ஒன்று பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு யார் வரா ஃபர்ஸ்ட்டு யார் சொன்னேன் நீங்கள் போய் பாருங்கள் எக்ஸ்கிரீட் ஃபர்ஸ்ட் யார் டெலிசம்னா எம் வரும் ஓகேவா டெலிசம் ஸோ இங்கே அப்படியே எழுதுறேன் இது இருக்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் திங் அமோனோ டெலிசம் ஓகேவா சரி இந்த அமோனோடெலிசம் அப்படின்னா என்னதுன்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் அமோனியா ஓகேவா அமோனியா வந்துட்டு என்னன்னு கொடுப்பாங்க NH3 ஓகேவா NH3 ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் ஓகேவா ப்ராசஸ் ஆஃப் வாட் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் அமோனியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அம்னோடெலிக் அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்டாக அக்வாட்டிக் இன்வெர்டிபிரேட்ஸ் இன்னெல்லாம் இருக்குது இந்த அமோனோடெலிசமில் பார்த்தீங்களா அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் நெக்ஸ்ட் அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் ஸோ மோஸ்ட்டாக இந்த தண்ணியில் வாழ்கிறதுக்கு தான் வந்துட்டு அமோனியா இருக்கும் ஏன் சார் அப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அமோனியா பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கு மோர் அமௌண்ட் ஆஃப் H2O அதாவது வாட்டர் தேவைப்படுது எக்ஸ்க்ரீட் பண்ண ஓகேவா ஆர் இட் மே பி டூ அசிட்டிக் டு த பாடி அந்த பாடிகளால் தாங்க முடியாது அந்த pH லெவல் ஸோ அந்த pH லெவலில் இந்த அமௌண்ட் ஆஃப் அம்மோனியா வந்துட்டு நம்ம பாடியில் நம்மளுக்கு ஏன் இல்லைன்னா இந்த அளவுக்கு வாட்டர் தேவைப்படுதுல்ல ஸோ அதாவது ஓஷன் அனிமல்ஸ்க்கு வந்துட்டு வாட்டர் அபண்டண்ட்டாக இருக்குது ஸோ அவங்களோட எக்ஸ்கிரேட்டரி எலிமினேஷன் வந்துட்டு அம்மோனியா இருக்கலாம் பட் நம்மளுக்கு அப்படி இல்லை கரெக்டாக ஸோ அதனால அது தண்ணியிலே வர்றதுனால தேர் எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் இஸ் அம்மோனியா விச் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் தெம் நாட் ஃபார் அஸ் ஓகேவா ஸோ அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் அம்மோனியா இன்னல வரும் அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் அக்வாட்டிக் சொல்லுங்கள் அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் கூட வரும் எஸ் இன்செக்ட்ஸ் சரியா சரி வேற என்ன வரும் போனி ஃபிஷ்ஷஸ் சரியா இது இல்லாமல் அக்வாட்டிக் ஆம்ஃபிபியன்ஸ் இது எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வரும் ஆம்ஃபிபியன்ஸ் இது எல்லாமே இந்த அமோனோடெலிக் அனிமல்ஸ் தான் சரியா சரி இந்த NH3 எப்படி என்ன ஆகுதுன்னா NH3 வாட் இஸ் NH3 NH3 is basically ammonia. This ammonia is soluble in water. Okay, soluble in water சரியா ஸோ இது எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்னா இட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் பை டிஃப்யூஷன் இட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் பை டிஃப்யூஷன் எழுதிக்கோங்க டிஃப்யூஷன் எப்படி த்ரூ நம்மளுக்கு நீங்கள் ஃபிஷ்ஷில் பார்த்துப்பீங்களா கில்ஸ் வழியாக தான் இந்த அமோனியா எக்ஸ்க்ரீட் ஆகுது கில்ஸு இல்லைன்னா பாடி சர்ஃபேஸ் வழியாக இது எக்ஸ்க்ரீட் ஆகுது ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் திங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஸோ அந்த எக்ஸ்க்ரீட் ஆகிற திங்ஸ் இருக்கு இல்லையா அது எப்படி ஆகுதுன்னா அந்த கில்ஸ் வழியாக தட் இஸ் தே கால்ட் அஸ் அமோனியம் அயான்ஸாக தே ஆர் எக்ஸ்க்ரீட்டிங் ஓகேவா எஸ் இப்போ பசங்களா இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு அமோனோடெலிசம் புரிஞ்சுதா நோ அண்ணா வாட் நோ அண்ணா நோ டவுட்டா ஓகே ஆல் ரைட் சரி டவுட் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ ஓகேவா மாலதி நோ சார் ஓகே துர்காதேவி ஓகே நெக்ஸ்ட் யார் வருவா சொல்லுங்கள் அமோனோடெலிசம் முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் சொல்லுங்க செகண்ட் என்னன்னு சொன்னேன் யூரியோடெலிசம் சரியா யூரியோடெலிசம் ஆல்ரைட் வாட் இஸ் யூரியோடெலிசம் இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரியா அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் வச்சு சொல்லலாம் இட் இஸ் த
It is the process of excretion of urea சரியா. So they called as ureotelism animals or ureotelic animals. Okay, ureotelic animals சரியா. ஸோ இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, அங்கே போனி ஃபிஷஸ் வந்துச்சு அம்மோனியாவில். இங்கே என்ன ஃபிஷஸ் வரும்னா கார்டிலேஜீனியஸ் ஃபிஷ். எழுதிக்கோங்க, கார்டிலேஜீனியஸ் ஃபிஷஸ், அப்புறமா டெரஸ்ட்ரியல்ஸ், அப்புறமா செமி அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ். செமி அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ்ல யார் வருவாங்க? ஃப்ராக் வந்து செமி அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ். இது டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் செமி அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் அக்வாட்டிக் அண்ட் செமி அக்வாட்டிக் ரெப்டைல்ஸ். அக்வாட்டிக் அண்ட் செமி அக்வாட்டிக் ரெப்டைல்ஸ்னா யார் வரும்னா ஆலிகேட்டர்ஸ். ஓகேவா, ஆலிகேட்டர்ஸு, டேர்ட்டில்ஸு, மேமல்ஸு, இவங்க எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. நம்மளும் இந்த லிஸ்ட்டில் தான் வரும். ஓகே, மேமல்ஸ் நம்ம கூட இந்த லிஸ்ட்டில் தான் வரும். மேமல்ஸ் நம்ம கூட யூரியோடெலிக் அனிமல்ஸ் தான். ஓகே. ஸோ இதில் மெயின் இப்போ நம்மளுக்கு ஏன் யூரியோடெலிக் அப்படின்னா எழுதிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஏன் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா மே பி ரீடைன் இன் கிட்னி மேட்ரிக்ஸ். ஸோ சம் அனிமல்ஸ் மெயின்டைன் த டிசைர்ட் ஆஸ்மோலாரிட்டி. இதுக்கு வந்துட்டு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் கம்மி, குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் லெஸ் தென் கம்பேரிட்டிவ் டு அம்மோனியா. இன்னொன்று இந்த NH3 இருக்கு இல்லையா, நம்ம அம்மோனியான்னு இருக்கு இல்லையா, நம்ம பாடியிலேயே ஃபர்ஸ்ட் NH3 இஸ் கன்வெர்டட் டு எப்படி லெஸ் டாக்ஸிக் யூரியா. பை ஓகேவா. ஸோ இதனாலே NH3 அதாவது அம்மோனியாவே வந்துட்டு லெஸ் டாக்ஸிக் யூரியாவா கன்வெர்ட்னால கம்மி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது சரியா. யா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அவ்வளோதான் யூரியோட்டலிசம். தட்ஸ் இட், யூரியோட்டலிசம். நெக்ஸ்ட் கதை, தேர்ட் திங். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் யூரிகோடெலிசம். ஸோ யூரிக் அப்படின்னா யூரிக் ஆசிட். ஓகேவா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட். ஓகேவா. ஸோ இந்த யூரிக் ஆசிட் வந்து பேசிக்லி தே ஆர் இன்சாலிபிள். அதாவது இப்போ யூரின் கூட வாட் இஸ் தட், இந்த யூரியோடெலிக்காவது வாட்டர் சாலிபிள், கொஞ்சம் லெஸ் அமௌண்ட். பட் இது வந்துட்டு இன்சாலிபிள், தண்ணியில் மிக்ஸே ஆகாதுப்பா அப்படின்னாங்க பாரு. திஸ் யூரிகோடெலிம் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர் சரியா. ஸோ இந்த வாட்டர் இஸ் நாட் ரிக்வைர்ட், இங்கே வாட்டரே தேவைப்படுறது எக்ஸ்கிரீஷனுக்கு. ஸோ water is not needed for excretion சரியா. சரி, இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் வருவா? இந்த யூரிகோடெலிக் அனிமல்ஸ்ல யாரெல்லாம் வருவா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்செக்ட்ஸ். ஓகேவா, இன்செக்ட்ஸ். அப்புறமா சம் கிரஸ்டாசீன்ஸ் அப்படின்னா யாருக்கோ தெரியுமா? கிரஸ்டாசீன்ஸ் ஷெல் இருக்கிற அனிமல்ஸ். கிரஸ்டாசீன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? கிரஸ்டாசீன்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு பசங்களா? கிரஸ்டாசீன்ஸ் CURSTACEANS நினைக்கிறேன். கிரஸ்டாசீன்ஸ் தெரியுமா பசங்களா? What happened? No? என்னது சொல்றீங்க? ஓகே, somewhere you are related to சொல்லுங்க. கிரஸ்டாசீன்ஸ் தெரியாதா பசங்களா? சரி, இங்க பாருங்க, கிரஸ்டாசீன்ஸ்னா எதுவுமே இல்லை, எக்ஸ்டர்னலாக ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும். அது பேசிக்கலி ஒரு ஷெல் டைப். ஓகேவா, ஸ்னெயில்ஸு அவங்க எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வருவாங்க சரியா. ப்ரான்ஸு அவங்க எல்லாமே ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும். அதுதான் வந்து கிரஸ்டாசீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரஸ்டாசீன்ஸை இந்த லிஸ்ட்டில் வருவாங்க சரியா. ஓகே, எஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். நீங்கள் சொன்ன ஸ்னெயில்ஸும் வரும், கரெக்ட் தான். ஸ்னெயில்ஸு, டெரஸ்ட்ரியல் ரெப்டைல்ஸ் வரும். டெரஸ்ட்ரியல் ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? எப்போ ஜாயின் பண்ணீங்க?
Oh, I repeated college. Yes. Bro. Pasangala, any doubts still here? Let me know. Yes. So மூணு முடிஞ்சாச்சு. யூரிகோடெலிக், அம்மோனியா அப்படின்னா என்னது, யூரிகோடெலிக், அம்மோனியா அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான், இது பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். எது கேட்பாங்க அப்படின்னா, எதுக்கு NH3னா எங்கே வருவாங்க, எந்த அமோனோடெலிக்கா யூரிகோடெலிக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துடணும், அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்றது ஒரு பேசிக்காக யூ ஷுட் நோ. தட்ஸ் இட் அபவுட் திஸ் டாபிக். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் கதைக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் இன் ஹியூமன்ஸ். இப்போலாம் பேசிக் திங்ஸ் அபவுட் எக்ஸ்கிரீட் ப்ராடக்ட்ஸ் இன்னெல்லாம் ஒரு கிளாசிஃபிகேஷன் மாதிரி படித்தோம். இப்போ எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் இன் ஹியூமன்ஸ். ஓகேவா? எக்ஸ்கிரீட்டரி products in humans. ஓகே, ஹியூமன்ஸ்க்கு முன்னாடி ஹியூமன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ்க்கு பார்த்துடலாம். சரியா? பேசிக்கா. ஓகேவா? அனிமல்ஸில் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ்? எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் இல்லை, எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ். ஓகேவா? எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் வேண்டாம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும்ல. எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்கன்ஸ் இன்னெல்லாம் ஆர்கன் இந்த எக்ஸ்கிரீட் ப்ராடக்ட் ஹெல்ப் ஆகுது நம்ம அனிமல்ஸில் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஆர்கன்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகேவா? ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட்டு சீனன் எங்கே பார்க்க முடியும்? ஓகேவா? சரியா? ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டோ எழுதிக்கோங்க. புரோட்டோநெஃப்ரிடா எழுதிக்கோங்க. புரோட்டோநெஃப்ரிடா. ஸோ புரோட்டோநெஃப்ரிடா ஆர் ஃப்ளேம் செல்ஸ் எது வேணால் எழுதிக்கோங்க. புரோட்டோநெஃப்ரிடா ஆர் ஃப்ளேம் செல்ஸ். சரியா? ஓகே. இது இந்த புரோட்டோநெஃப்ரிடா இது வந்துட்டு என்னது, இந்த புரோட்டோநெஃப்ரிடா அப்படின்றது ஃப்ளேம் செல்ஸ் வாட் எவர் இட் இஸ் அ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். யாருக்கு இந்த மாதிரி இந்த புரோட்டோநெஃப்ரிடா ஃப்ளேம் செல்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் வந்துட்டு யாருக்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு இப்போ நான் போடுறேன். இட் இஸ் சீன் இன் எழுதிக்கோங்க. பிளாட்டிஹெல்மின்தீஸ். நான் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுறேன், இங்கே தப்பாக எழுதுறேன். இங்கே பாரு, PLATYHELMINTHES. ஓகேவா? ஓகேவா? அதுதான் பிளாட்டிஹெல்மின்தீஸ். நெக்ஸ்ட்டு ரோட்டோஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட்டிஃபர்ஸ். ஓகேவா? அப்புறம் சில அனலிட்ஸ் இந்த லிஸ்ட்டில் வரும். சம் அனலிட்ஸ். ஓகேவா? சில அனலிட்ஸ் மட்டும், எல்லாமே கூட. ஓகேவா? அப்புறம் செஃபலோகார்டேட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெஃப்ரிடியா. என்னது? நெஃப்ரிடியான்றது ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். இந்த நெஃப்ரிடியான்றது யாருக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஆல் அனலிட்ஸ், எல்லா அனலிட்ஸ்க்கும் நம்ம இந்த நெஃப்ரிடியா பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மால்ஃபிஜன் டியூபிள்ஸ். இது வந்துட்டு மால்ஃபிஜன் டியூபிள்ஸ் வந்துட்டு இன்செக்ட்ஸ். நான் வச்சுக்கோங்க, மால்ஃபிஜன் டியூபிள்ஸ்னாலே நீட் கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? சில நம்ம அனிமல் கிங்ல இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் ஏதோ நிறைய இருக்கு. இது மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. மால்ஃபிஜன் டியூபிள்ஸ் மால்ஃபிஜன் டியூபியூல்ஸ் அப்படின்னா இன்செக்ட்ஸ். இது ஒரு மால்ஃபிஜன் டியூபிள்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ். இது மோஸ்ட்டாக எங்கே பார்க்க முடியும்னா இன்செக்ட்ஸில் பார்க்க முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஆன்டினல் கிளான்ஸ் வந்துட்டு ஆல்சோ கால்ட் கிரீன் கிளான்ஸ். எழுதிக்கோங்க. ஆன்டினல் கிளான்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் கிரீன் கிளான்ஸ். இது எங்கெல்லாம் பார்க்கணும்? இந்த ஆன்டினல் கிளான்ஸ்ன்ற ஒரு ஆர்கன் எங்கெல்லாம் பார்ப்போம்னா கிரஸ்டாசீன்ஸ், நீங்கள் சொல்கிற கிரஸ்டாசீன்ஸ், அந்த எக்ஸோஸ்கெலிட்டன், ப்ரான்ஸில் பார்க்கலாம். ஓகே, ப்ரான்ஸ். சரியா? எஸ். இப்போ நம்மளுக்கு மற்ற ஹையர் அனிமல்ஸுக்கு எப்படி இருக்கும்? எனி ஐடியா? சொல்லுங்கடா பசங்களா. அனிமல்ஸ்க்கு எப்படி? எனி ஐடியா? நம்மளுக்கு என்ன இருக்கு? ஃபில்ட்ரேஷன்,
2 இருக்கு சார், 1 இருந்தாலும் இன்னும் வச்சு பொழைச்சிக்கலாம், 1 வித்துட்டு ஐஃபோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, வாட் இஸ் தட்? சொல்லுங்க. கிட்னி, கரெக்ட், கிட்னி. ஸோ இந்த கிட்னி எங்கே பார்க்க முடியும்? ஹையர் அனிமல்ஸ்க்கு, சரியா? ஹையர் அனிமல்ஸ். ஸோ நெஃப்ரான் யாரோ சொல்லிங்க, வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு கேட்டால் நெஃப்ரான். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னின்னு கேட்டால் நெஃப்ரான், ஓகேவா? இட் இஸ் நாட் அன் ஆர்கன், ஓகேவா? ஆர்கன்னு கேட்டால் கிட்னி, ஓகேவா? சரியா? இல்லை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நெஃப்ரானை நெஃப்ரான் எழுதாதீங்க, கிட்னி, சரியா? சூப்பர், இட் கிளாஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டுடே. குட். I want more interaction like this. இப்போ அனிமல்ஸ் லிஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தாச்சு சார். யூரிகோடெலிக், அம்னோடெலிக், ஒரு இன்செக்ட்ஸ் என்னென்ன லிஸ்ட் வரும் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்க்கும்போது இந்த சிஸ்டமில் என்னெல்லாம் வரும் பாரு. 2 பேர் ஆஃப் கிட்னி நீங்களே சொல்கிறான். இது ஃபஸ்ட்டு நான் டயக்ராம் எடுத்துடுறேன். ஐயோ, ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். கைஸ் பி ஆக்டிவ், டேக் அ டீப் பிரீத். எல்லாரும் டேக் அ டீப் பிரீத். Inhale, exhale, ஓகேவா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஓகே, பண்ணதுக்கு தேங்க்யூ. யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்களுக்கு தேங்க்யூ, சரியா? சரி, இப்போ ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல இன்னெல்லாம் வர்றோம் அப்படின்றத பார்க்கலாம், சரியா சார்? சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் pair of kidney, 1 2 பேர், ஒரு பேர், 1 pair of kidney, 1 pair of ureter, ஓகேவா? என்னது? ureters, ஓகேவா? 1 pair, a pair, ஓகேவா? a pair of ureter. அப்புறம் ஒரு urinary bladder, ஒரே ஒரு urinary bladder, ஓகேவா? அப்புறம் ஒரு urethra. நான் வச்சுக்கோங்க, என்னெல்லாம் வருவாங்க? a pair of kidney, ஓகேவா? a pair of ureter, 1 urinary bladder and urethra. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா? பேசிக் ஸ்ட்ரக்சரல் திங்ஸ் அபவுட் திஸ். எக்ஸ்கிரீஷன் சாப்டருக்கு நடுவில் ரெஸ்பிரேஷன் ரிவிஷன். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா படிக்கிறீங்கடா. குட், நல்ல ஜாப் தான். ஜிவி நான் கொஸ்டின் கேட்குறேன் ஆஃப்டர் கிளாஸ், அப்போது அதே மாதிரி ஆன்சர் பண்ணலன்னு வச்சுக்கோ, அப்போ சொல்கிறேன் நான், சரியா? ஓகே, குட், நோ டவுட்ஸ், ஆல் ரைட். சரி மாலதி, நோ டவுட்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு பெயர் ஆஃப் கிட்னி சொன்னேன். நல்லது பாருங்க, ஒரு பெயர் ஆஃப் கிட்னி, ஒரு பெயர் ஆஃப் யூரேட்டர், அப்புறம் ஒரு யூரினரி பிளாடர், ஒரு யூரேத்ரா, சரியா? இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் வேறு என்ன, இந்த டயக்ராம்லாம் பார்த்துட்டோம்ல. இப்போ ஒன்றுன்னா பார்ப்போம். அதாவது நம்ம கிட்னி இருக்கு இல்லையா, இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி. ஸோ நம்ம கிட்னி எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி பார்க்கும்போது அதுக்கு வேறு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் டீட்டெயிலாக வேண்டாம், ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? எஸ் சொன்னதே சொல்லிட்டு இருக்கமே நீ. எஸ் வேண்டாம், பைஜூஸ் அது. ஓகே, காப்பி இமேஜ், பேஸ்ட் இமேஜ், காப்பி பேஸ்ட். எஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி, இட் இஸ் தேர் ஓவர் ஹியர். இப்போ நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இங்கே மேலே ஒரு ஃபைப்ரஸ், இது வந்துட்டு உள்ள நம்ம மார்ஃபாலஜியாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எங்கடா? சரி, ஓகே, I will paste 2 images over here. Okay, don't get confused. Both are same only. சரியா? ஃபர்ஸ்ட் இங்கே வெளியே ஒரு ரெட்டிஷ், நானே எழுதுறேங்க பாருங்க, இங்கே ஒரு ரெட்டிஷ்
ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் மாதிரி இருக்கா, ஒரு பீன் ஷேப்டு, இது பேர் ஃபைப்ரஸ் கேப்சல். என்னது? ஃபைப்ரஸ் கேப்சல். ஓகேவா? ஸோ இட் இஸ் என்க்ளோஸ் பை ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் ஃபைபர், 3 லேயர்ஸ். ஓகேவா? 3 லேயர். சரியா? இது எங்க ப்ரெசென்ட் இருக்குன்னா, இட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் லாஸ்ட். இந்த கிட்னி எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். கிட்னி எங்க இருக்கு? இட் இஸ் present in லாஸ்ட் thoracic, எழுதிக்கோங்க, லாஸ்ட் thoracic and third lumbar vertebra. Third lumbar vertebra. ஓகேவா ப்ரோ? எஸ். இது எங்க present இருக்கு? இட் இஸ் situated between லாஸ்ட் thoracic and third lumbar vertebraல இந்த கிட்னிஸ், 2 கிட்னிஸ் வந்துட்டு parallel-ஆ பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? எஸ். மெயின் இம்பார்ட்டன்ட் திங் கிட்னின்னு கேட்டனாலே நான் வந்துட்டு இது வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஃப்ளிப் நோட்ஸ் இருக்கும்ல, அதில் எழுதி வச்சிருப்பேன். கிட்னின்னு கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு லென்த், எல்லுனா லென்த் இல்லையா, எல், அப்புறமா வந்துட்டு டபிள்யூ ஆனால் அப்படின்னா வித்து, அப்புறமா திக்னஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு லென்த் எவ்வளோ தெரியுமா? என்ன ஐடியா? லென்த் வந்துட்டு 10 to 12 சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. 10 to 12 சென்டிமீட்டர். வித் வந்து 5 to 7 சென்டிமீட்டர். திக்னஸ் வந்துட்டு 2 to 3 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஓகே, இது எவ்ரிதிங் இஸ் ஓகே. இப்போ இது வித்து. ஓகேவா? வித்துன்னு எழுதிக்கோங்க. வெயிட் வந்துட்டு 120 to 170 நினைக்கிறேன். வெயிட் வந்துட்டு 120 to 170 கிராம்ஸ் எழுதிக்கோங்க. ஜிஎம். ஓகேவா? தப்பா இருந்தா பார்த்துக்கலாம். சரியா? கரெக்ட் தான் இருக்கும். 120 to 170 கிராம்ஸ் தான் படித்தேன் நான். சரியா? கமெண்ட் செக்ஷனில் யாரோ கரெக்டாக எழுதிருக்காங்களா பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து காப்பி அடிக்கிறேன். சரி, யா பவானி 120 to 170 தானா? யா நிதிஷா 120 to 170 கிராம்ஸ். ஓகே. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர், அந்த இந்த மெயின் திங்ஸ் அபவுட் திஸ் கிட்னி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதோட ஷேப் எப்படி இருக்கு. கான்கேவ். நீங்கள் பார்க்கும்போது அது எப்படி இருக்கு? கான்கேவ் ஷேப்பில் இருக்கு. கிட்னி எப்படி இருக்கு? கான்கேவ் ஷேப்பில் இருக்கு. ஸோ they are concave in shape and side of kidney. Concave in shape and side of kidney. அதில் ஹோலம், ஒரு ஓப்பன் இருக்கும். ஓகேவா? அந்த ஓப்பன் பேர் ஹைலம். அந்த இமேஜ் வந்துட்டு ஹைலம் வந்துட்டு நான் காட்டுறேன். சிக்கிரி என்னடா ஹைலம் இமேஜ் இல்லை, இது நானே காட்டுறேருங்க. இப்படி இந்த ஒரு ஸ்பேஸ், இங்கே தான் இந்த ஒரு குட்டி ஸ்பேஸ் வரும். இது பேர் தான் ஹைலம். ஓகேவா? எஸ். இது ஹைலம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லை ஹைலஸ்னு கூப்பிடுவாங்க. சரியா? ஹைலஸ். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வழியாக தான் வந்துட்டு நம்ம பிளட் வெசல்ஸு, நர்வ்ஸ், லிம்ஃபாட்டிக் டக்ஸு, யூரிட்டரு என்ட்ரி த கிட்னி. அதாவது இங்கே பாருங்க, இங்கே தான் இந்த ஹைலம் ஒரு ஹைலஸ் இருக்கும். இது வழியாக தான் இந்த இப்போ ரீனல் ஆர்டரி ஆர் ரீனல் வெயின் என்டர்ஸ் இன்டு இட். சரியா? அது அந்த இம்பார்ட்டன்ட் இதே எழுதலை. சி how bad it is. சரி, these are the things about structure of kidney. வேறு என்னென்னா தெரியுமா, இன்டர்னல் நீங்கள் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கிட்னி பார்க்கும்போது we called as a, எங்கே இமேஜ், கார்டெக்ஸ் மிடிலாவது இருக்கா இங்கே? ஓகே அப்பா இருக்குது. ஸோ இந்த கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்டு கார்டெக்ஸ் பார்க்கலாம். கிட்னி ஹேஸ் அ அவுட்டர் சர்ஃபேஸ். ஓகேவா? இந்த அவுட்டர் சர்ஃபேஸு, அப்புறமா இன்னர் மிடுலா. உள்ளே இருக்கிறது இன்னரில் என்ன இருக்குது? மிடுலா. அவுட்டரில் வந்துட்டு கார்டெக்ஸ். சரியா ப்ரோ? எஸ். ஸோ இந்த மிடுலா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் கால் கோனிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ். இதுதான் கோனிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ். இது கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இதுதான் கோனிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ். சரியா? எஸ். டவுட் இருக்கா இல்லை இல்லாவது? யா இன்டர்மெடுலா, அவுட்டர் கார்டெக்ஸ். ஓகே, எஸ். ஸோ இப்போது நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அவுட்டர் கார்டெக்ஸு, இன்னர் மிடுலான்னு சொன்னேன்னா, இந்த மிடுலா ஹேஸ் ஒரு கோனிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ ஓகே, இதெல்லாம் பேசிக் திங்ஸ். நெக்ஸ்ட் இன்னெல்லாம் தெரியணும். இந்த கோனிக்கல் இருக்கு இல்லையா, எழுதிக்கோங்க. கழுத்து வலிக்குதுடா. ஸோ கோனிக்கல்ல, ஸோ இஃப் யூ சி ஓவர் தேர்
there is something called columns of Bertini. Columns of the தெரியல columns of Bertini. Bertini அப்படின்னா they are basically cortex இருக்கு இல்லையா, அந்த cortexோட எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த columns of Bertini. ஓகேவா? it is between medullary pyramids and renal columns. Medullary pyramids and renal column. சரியா? renal column. So that is the thing about kidney. So வேற என்ன தெரியும்? nephron உங்களுக்கு தெரியும். what is nephron? இதுக்கு முன்னாடி it is a structural functional or functional unit of kidney. okay, வேற என்ன பண்ணனும்னா இந்த nephronல என்னலாம் இருக்கும்? that is called afferent arteriole, efferent arterioles எல்லாம் பாத்துறீங்களா? இப்படி ஒரு பால் மாதிரி ஒரு பாட் மாதிரி ஸ்ட்ரக்சர், அது பேரு glomerulus. அதெல்லாம் தெரியுமா? பேசிக்கா தெரியுமா? எடுக்கணுமா? என்னடா பிரெயினி மெடிக் கிளாஸ் போச்சு. பிரெயினி மெடிக் நீட் தமிழ் வெளியே போடுறா. எனக்கு பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் வருது கிளாஸில். நோ டவுட்ஸா? குளோமருலஸ் இதெல்லாம் தெரியுமா? நான் திரும்பி எடுக்கட்டா? இரு, கிட்னிலேருந்து எடுக்கிறேன். ஓகே, நெஃப்ரான். நீங்கள் கிடையாது அது. சனிக்கிழமை எஸ் இங்கே ஜஸ்ட் ஒரு ஸோ ஓகே, நெஃப்ரான் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படியா? சரி, ஓகே. there is something called இந்த நெஃப்ரான் இதுதான் டயக்ராம் ஆஃப் நெஃப்ரான். ஓகேவா? இங்கே வந்துட்டு ரீனல் வெயின், ரீனல் ஆர்டரி, ஓகேவா? இந்த குளோமெருலஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பக்கத்தில் ரெண்டு மாதிரி ஒரு குட்டி பைப் வரும். ஒன்று பேர் அஃபரண்ட் ஆர்ட்ரியோல், இன்னொன்று இஃபரண்ட் ஆர்ட்ரியோல். இந்த டோட்டலாக டுகெதர் வி கால் அஸ் இங்கே வெளியே இருக்கிறது பவுன்ஸ்மேன் கேப்சூல். அப்புறம் இங்கே வந்துட்டு லூப் ஆஃப் ஹென்லின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்துட்டு அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி, இன்னொன்று டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி. இதெல்லாமே இந்த மாதிரி ஃபில்ட்ரேட் ஆகிட்டு எங்கே போகும்னா தே கோஸ் டு டிஸ்டல் கன்வெர்டட் டியூபுல். ஓகேவா? டிஸ்டல் கன்வெர்டட் டியூபுலேருந்து போயிட்டு கலெக்டிங் டியூப் வழியாக போகும். கலெக்டிவ் டியூப்லேருந்து திரும்பியும் வெளியே போயிடும். ஓகேவா? இதுதான் இந்த பேசிக் டயக்ராம் ஆஃப் திஸ் நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ ஓகேவா? தீஸ் இஸ் த பேசிக் திங்ஸ் ஆஃப் நெஃப்ரான். ஓகே, இப்போது நம்ம இந்த நெஃப்ரானில் நம்ம ஒன்று பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த சென்ஸ் இந்த இமேஜை அப்படி இமேஜே இல்லை, இந்த டயக்ராமை அப்படியே நீங்கள் இந்த பர்டிகுலர் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குளோமெருலஸ் பார்க்குறோம் இல்லையா? இங்கே பாரு, இந்த வேர்டு குளோமெருலஸ் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்கிறேன். ஓகேவா? வாட் இஸ் குளோமெருலஸ்? குளோமெருலஸ் இஸ் அ டஃப் கேபிலரிஸ். நாங்கள் நிறைய குரூப் ஆஃப் கேபிலரிஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகேவா? capillaries are present, so it is formed by afferent arteriole. சரியா? so இந்த என்ன பண்ணுனா நம்ம blood forms the glomerulus is carried away from the efferent arteriole. so என்ன நடக்குதுன்னா இந்த glomerulus வழியா வந்துட்டு அந்த blood whatever it is there திரும்பியும் filtrate ஆகி carried away to efferent arteriole carry ஆகுது. ஓகேவா? இதுதான் பேசிக் திங்ஸ் அபவுட் நெஃப்ரான். வேற என்ன தெரியும்னா உங்களுக்கு வந்துட்டு ரீனல் எழுதிக்கோங்க. ரீனல் டியூபுல் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ரீனல் டியூபுல் தெரியுமா உங்களுக்கு? பசங்களா? correct. So these are the things about this renal tubule and all this. So, renal tubule basically it is a tubule. Okay, it is a tubule continues to PCT அப்படின்னா இது இதெல்லாம் நான் ஃபுல்லாக எழுத முடியாதுமா. ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபுல் எழுதிக்கோங்க. PCTனா ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபுல், அதாவது ஹென்லிஸ் லூப், அப்புறம் டிஸ்டல் கன்வெர்டட் டியூப். ஓகேவா? இந்த மாதிரி கண்டினியூஸ் ஆகிட்டே போகும். டியூப் வந்து ஃபர்ஸ்ட் டியூபில் கண்டினியூஸ் டு ப்ராக்சிமல், அதாவது PCTலேருந்து ஹென்லி டு DCT. ஓகேவா? இந்த மாதிரி நடந்துட்டுருக்கோம். இந்த ஹென்லிஸ் லூப் நாங்கள் அந்த காட்டினோம் இல்லையா? இங்கே ஹென்லிஸ் லூப் இப்படி ஹென்லி. அங்கே நம்ம வாட் வி சி இஸ் வி சி ascending and descending loops of Henle. Ascending
and descending loops of Henle or descending limbs அப்படின்னு எழுதிக்கோங்க. அங்கே there is called DCT of many nephrons open into collecting duct. அந்த DCT வழியாக கலெக்டிங் டியூபுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எஸ். இப்போது அந்த டியூபுல என்ன நடக்குது? அப்போ அந்த டியூபுல வந்து அது கலெக்டிங் டக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கலெக்டிங் டக்கில் என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு நம்ம கார்டெக்ஸ், இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் மிடுலா, இது எல்லாமே சேர்த்து அந்த ரீனல் பெல்விஸ் வழியாக மிடுலரி பெரமிட்ஸ் கால் கேலசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே மால்ஃபிஜன் டியூபியூ, பிசிடி, டிசிடி. பிசிடி, டிசிடி என்னது? PCT is proximal convoluted tubule, DCT is distal convoluted tubulesல renal cortexல they are situated. ஓகேவா? இந்த இடத்துல we call a loop of Henle dips into medulla அப்படின்னு எழுதுவோம். loops of Henle dips into medulla. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரீஃபாக ஜஸ்ட் நெஃப்ரோனை பற்றி நீங்கள் if you talk அப்படின்னா where we talk about the efferent arteriole. ஓகேவா? efferent arteriole என்ன வந்து ஃபைன் capillary நெட்வொர்க் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்புறம் ஒரு மைன்யூட் வெசல்ஸ் ஆஃப் திஸ் நெட்வொர்க் வந்து என்ன பண்ணுன்னா பேரலாக இருக்கும். ஸோ பேரலாக இருக்கும். அந்த லூப் ஃபார்ம் ஒரு யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அந்த யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர் பேர் வாசா ரெக்டா. என்னது? வாசா ரெக்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது தீஸ் இஸ் த பேசிக் திங்ஸ் ஆஃப் நெஃப்ரான். வி ஆல்சோ ஹாவ் டைப்ஸ் ஆஃப் நெஃப்ரான். ஓகேவா? என்னது? டைப்ஸ் ஆஃப் நெஃப்ரான். ஸோ டைப்ஸ் ஆஃப் நெஃப்ரானில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஜக்ஸ்டா. ஓகே, ஜக்ஸ்டா. இன்னொன்று வந்துட்டு கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ். கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் வந்து 85% இருந்தால் இந்த ஜக்ஸ்டா மிடுலரி நெஃப்ரான்ஸ் வந்து 15% இருக்கும். எத்தனை பர்சன்ட் இருக்கும்? 15%. ஓகேவா? இந்த கார்டிக்கல் நெஃப்ரான்ஸில் வந்துட்டு ஹென்லி லூப் இருக்கு இல்லையா, அது வந்து ஷார்ட்டாக எக்ஸ்டெண்டாக இருக்கும். எங்கள் மிடுலாவில். ஓகேவா? அங்கே வாசா ரெக்டா வந்துட்டு ஆப்சண்ட் ஆர் சுத்தமாக ரெடியூஸ் ஆகிருக்கும். அதே ஜக்ஸ்டா நெஃப்ரான்ஸில் என்ன இருக்கும்னா, ஜக்ஸ்டா நெஃப்ரான்ஸில் வந்துட்டு ஹென்லிஸ் ரூம் வந்து லாங்காக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு இட் ரன்ஸ் டீப் இன்டு மிடுலா. அப்புறம் வாசா ரெக்டாவும் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நெஃப்ரான் யூ ஷுட் நோ. ஓகேவா? எஸ். Any doubts still here? புரியலனா கேளுங்கோ. No doubts? ஸோ நம்ம பேசிக்காக எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இந்த ஃபங்க்ஷனில் எப்படி நடக்குது அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கிட்டே தெரியுமே. எப்படி ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் நடக்குது அப்படின்னு படிக்கலை. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தண்ணி வாட்டர். டவுட்ஸ் இல்லையா? ஓகே, சரி. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ். நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் நெஃப்ரனில் ஒரு பேசிக் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ MCQs கொடுத்துட்றேன். ஓகேவா? ஒரு 10 minutes we will talk about formation of kidney, formation of urine. சரியா? சரி, இந்த ப்ராசஸ் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் வந்துட்டு டோட்டலாக ஒரு 3 விதமாக எப்படி நடக்குதுன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் வந்துட்டு 3, 1 2 3. சரி, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. glomerulous filtration. இது glomerulosல என்ன ஆகுது? ஃபில்ட்ரேட் ஆகுது. அதுக்கப்புறமா திரும்பி ரீஅப்சர்ப்ஷன் ஆகுது. அப்போ என்ன நடக்குது? ரீஅப்சர்ப்ஷன் நடக்குது. அதுக்கப்புறமா டியூபுலர் வழியாக போயிட்டு கலெக்டிங் டியூப் போயிட்டு அங்கே போய் என்ன ஆகுது? டியூபுலர் எக்ஸ்க்ரீஷன் நடக்குது. ஸோ 3 ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் வந்துட்டு 1 glomerular filtration, ரீஅப்சர்ப்ஷன், டியூபுலர் எக்ஸ்க்ரீஷன். ஓகேவா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றா பார்ப்போம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் glomerulus filtration, glomerulus or rular filtration. ஓகே, ஃபில்ட்ரேஷன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம glomerular இருக்கிற இந்த டயக்ராமில் இப்படி இருக்கும் இல்லையா, glomerular. ஸோ இப்படி கொச்சுன்னு இருக்கும் இந்த அவுட்வேர்டு. அப்படிமா இந்த டயக்ராம் என்ன நடக்குது பேசிக் அப்படின்னா, இதுக்குள்ளே எபித்தீலியல் செல்ஸ் இருக்குமா, அந்த எபித்தீலியல் செல்ஸ்க்கு பேர் போரோசைட்ஸ்.
there are epithelial cells present over there. And the cells க்கு பேரு podocytes. எழுதிக்கோங்க, podocytes. ஓகேவா? It is the epithelial cells of what? Epithelial cells of Bowman's capsule. Bowman's capsule. ஓகேவா? இது எல்லாமே அரேஞ்ச்டா இருக்கும். எப்படி அரேஞ்ச்டா இருக்கும்? It is all arranged in indicate manner. உள்ள indicate manner, leaving minute spaces. ஒரு குட்டி minute spaces இருக்கும். அந்த minute spaces எப்படின்னா ஒரு ஃபில்டர், நம்ம போர் அடிக்கும்போது இல்லை கீழே யாரோ பம்ப் அடிச்சிருக்கு, வாட்டர் பம்ப் அடிக்கும்போது we will have ஒரு லேயர், ஒரு தின் லேயர், ஒரு சாடை மாதிரி, அது எப்படி சொல்லுவாங்க தமிழ், இப்படி இருக்கும் இல்லையா, ஒரு நெட்டு மாதிரி இருக்கும், வாட்டர் ஃபில்ட்ரேட் பண்ணும், தெரியுமா அது? வாட்டர் ஃபில்ட்ரேட் பண்ணுமே, அது பேர் வடிகட்டி. கரெக்ட். ஸோ வடிகட்டியோட ஃபங்க்ஷன் என்னது? இட் இஸ் டு ஃபில்ட்ரேட் வாட்டர் ஃப்ரம் அதர் டஸ்ட் ஆர் சாண்ட் பார்ட்டிகல்ஸ். கரெக்டா? அதே மாதிரி இங்கேயும் அதே கதை, வடிகட்டி. கரெக்ட். தேங்க்யூ ஃபார் டெல்லிங் தட். ஓகே, வடிகட்டி எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி இந்த மைன்யூட் ஸ்பேசஸ் இருக்கிற, இந்த மைன்யூட் ஸ்பேஸ் வி கால்ட் அஸ் ஃபில்ட்ரேஷன் செல்ஸ். நம்ம பாடியில் ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ், சரியா? இல்லை ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ், இல்லைன்னா ஸ்லிட் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியா வாட் இஸ் இட், அந்த ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது நடக்குது. ஓகே, எஸ், சரி, ஓகே. இதுதான் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷனில் நீங்கள் தெரிய வேண்டியது. ஸோ இதில் மெயினாக வந்துட்டு அபவுட் 1100 to 1200 ml ஆஃப் பிளட் வந்து ஃபில்டர்ட் ஆகுது. எவ்வளோ ஆமோ? 1100 to 1200 ml ஆஃப் பிளட் இஸ் filtered by kidney per minute. ஒரு மினிட்டுக்கு 1100 to 1200. நீட் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் வந்துருச்சு. எஸ். ஸோ இட் கான்ஸ்டியூட்ஸ் 1/5 ஆஃப் த பிளட் பம்ப்ட் அவுட், ஓகேவா, ஆஃப் ஈச் வென்ட்ரிக்கல் ஆஃப் ஹார்ட் இன் அ மினிட். சரி, ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நோ அபவுட் திஸ் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன், ஆல் தோஸ் ஸ்டவ்ஸ், ஓகேவா? அப்படின்னா ஒரு நார்மல் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் லேட் அப்படின்னு நீட் கொஸ்டின் பாரு, நீட் கொஸ்டின். ஒரு நார்மல் ஜிஎஃப்ஆர் அப்படின்னா என்னது? குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து எவ்வளோ இருக்கும்னா 125 ml per minute. இட் இஸ் பேசிக்கலி எத்தனை? 180 liters per day. நீங்கள் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ? 180 liters per day it filters in the glomerular filtration. சரியா? Yes. Any doubt still here? Next reabsorption போயிடலாமா? absorption. So no doubt still here. Next, first நம்ம என்ன பார்த்தோம்? குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் பண்ணோம். அங்கே ஃபில்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ரீஅப்சர்ப்ஷன் ஆனது திரும்பியும் ஒரு ப்ராசஸ் வந்து திரும்பியும் நடக்குது அப்படின்னா ஓகேவா? திரும்பியும் ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா ரீஅப்சர்ப்ஷன் திரும்பியும் அந்த அப்சர்வே திரும்பி ஃபில்ட்ரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம், ரீஅப்சர்ப்ஷன். ஸோ இந்த ரீஅப்சர்ப்ஷனை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஃபர்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு 180 liters வந்துட்டு ஃபில்ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்ல. அந்த 180 filters ஆஃப் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் நடக்குது இல்லையா? அந்த குளோமெருலர் ஃபில்ட்ரேட்டில் வந்துட்டு பட் இந்த ப்ரொடியூஸ் டெய்லி அப்படின்னு சொன்னேன். அதில் 99% ஆஃப் திஸ், அதாவது இந்த 180 liters-ல 99% வந்து திரும்பி ரீஅப்சர்ப்ஷன் நடக்குது. எப்படி நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் ஆர்ஓ, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வீட்டில் வச்சுருப்பீங்களா? ஆர்ஓ வாட்டர் எப்படி திரும்பி அந்த ப்ராசஸ் ஆகிட்டு திரும்பி சர்க்குலேட் ஆகி டஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்படி நம்மளுக்கு வாட்டர் பியூர் வாட்டர் வருதோ அதே மாதிரி நம்ம பிளட்டும் இந்த மாதிரி வந்துட்டு ரீஅப்சர்ப்ஷன் நடக்குது. எவ்வளோ பர்சன்ட்? 99% இந்த 180 liters-ல நடக்குது. ஸோ 99% ஆஃப் திஸ் இஸ் ரீஅப்சர்வ்ட் பை எது? பை ரீனல் டியூபியூல்ஸ். தெரிஞ்சுக்கோங்க, பை ரீனல் டியூபியூல்ஸ். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இதனால ஃப்ரம் திஸ் ஃபில்ட்ரேட் இந்த குளுக்கோஸு அமினோ ஆசிட்ஸு Na+ ஆர் ரீஅப்சர்வ்ட் ஆக்டிவ்லி. அதாவது சிலது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம்ல, அது வேஸ்ட் ஆகாமல் திரும்பியும் யூட்டிலைஸ் பண்ணிக்க ஒரு ரீஅப்சர்ப்ஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஓகேவா? சரி, ஓகே. இது ஆக்டிவ்ல நடக்கும்போது
நைட்ரோஜனஸ் வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அது திரும்பியும் பாசிவ்லி அப்சர்வ் ஆகும். ஆனால் இந்த பாசிவ் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டரில் என்ன ஆகும்னா இனிஷியல் செக்மெண்ட்ஸில் வந்துட்டு நெஃப்ரானுக்கு இருக்கும், இனிஷியல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் நெஃப்ரானில். சரியா? ஸோ வேற என்ன ரீஅப்சர்ப்ஷனில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரீஅப்சர்ப்ஷனில் வந்துட்டு இந்த பிசிடி இருக்குல்ல, ப்ராக்சிமல் கன்வேட்டட் டியூபிள் வந்துட்டு ரீஅப்சர்வ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு இன்னெல்லாம் ரீஅப்சர்வ்னா ஒரு 70 to 80% ஆஃப் நியூட்ரியன்ஸு, எலக்ட்ரோலைட்ஸு, வாட்டர் எல்லாமே ரீஅப்சர்வ் ஆகுது இந்த ப்ராசஸ்னால. ஓகேவா? இந்த ரீஅப்சர்ப்ஷன் ப்ராசஸ்னால. இது இல்லாமல் தட் இஸ் கால்ட் சிம்பிள் கூபாய்டல் ப்ரஷ் பார்டர் எபித்தீலியம் ஆஃப் பிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அந்த பேசிக் ஃபங்க்ஷன் வந்துட்டு சிம்பிள் கியூபாய்டல் ப்ரஷ் பார்டர் எபித்தீலியம் ஆஃப் பிசிடி அப்படின்னா இட் இஸ் பேசிக்லியே இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா, இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரீஅப்சர்ப்ஷன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகும். சரியா? ஓகே. இதுக்கப்புறமா நாங்கள் வேறு என்ன பார்ப்போம் அப்படின்னு நம்ம என்ன பார்ப்போம்னா லூப் ஆஃப் ஹென்லி. ஓகேவா? அப்புறம் டிசெண்டிங் லிம்பு, அசெண்டிங் லிப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா டிசிடி, டிஸ்டல் கன்வேட்டட் டியூபுல், அது வழியாக கலெக்டிங் டப். இப்படி இங்கே பாரு, அங்கே திரும்பி ரீஅப்சர்ப்ஷன் ஆகி ரீஅப்சர்ப்ஷன் வழியாக வந்துட்டு டிஸ்டல் கன்வேட்டட் டியூபுல், அப்புறமா அசெண்டிங்கு டிசெண்டிங். என்னது ஃபஸ்ட்டு எது வரும்? ஃபஸ்ட்டு டிசெண்டிங் வரும், கீழே போயிட்டு திரும்பி அசெண்டிங் லிம் வழியாக திரும்பி மேலே வரும். ஓகேவா? இன்னும் மேலே வரோம்னா நம்ம இம்பர்பிள் எலக்ட்ரோலைட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, இம்பர்பிள் எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே ஒரு கான்சன்ட்ரேட் ஃபில்ட்ரேட் வழியாக திரும்பியும் வந்துட்டு அசெண்டிங் மேலே போகுது. ஓகேவா? அந்த அசெண்டிங் மேலே போயிட்டு அங்கே என்ன நடக்குது, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகுது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் ஆகிட்டு அது திரும்பியும் அந்த ஃபில்ட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது திரும்பியும் வந்துட்டு டைல்யூட் ஆகுது. சரியா? இட் இஸ் டைல்யூட்டட். ஸோ இது டைல்யூட் ஆகிட்டு திரும்பி எங்கே போகுது? தேர் கோயிங் டு டிசிடி, வேர் டிஸ்டல் கன்வேட்டட் டியூபுல இந்த கண்டிஷனல் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் Na+ அண்ட் வாட்டர் நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா திரும்பியும் கலெக்டிங் டியூப்ல கடைசியாக கலெக்டிங் டியூப் வந்துட்டு அங்கே இன்னர் பார்ட்ஸ் மிடுல வந்துட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் தண்ணி இருக்கும், அப்புறம் கான்சன்ட்ரேட்டட் யூரின் இருக்கும். ஓகேவா? அதில் வந்துட்டு இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின் வந்துட்டு ஆஸ்மோலாரிட்டி அப்படின்ற ஒரு ப்ராசஸில் மிடுலர் இன்டெஸ்டினில் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ரீஅப்சர்ப்ஷன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா உங்களுக்கு? 99% ரீஅப்சர்வ் கரெக்ட். ஓகேவா? சரி, எம்சிக்யூஸ் பார்க்கலாமா இந்த டாபிக்ல? ஓகே சரி, எஸ் பார்க்கலாம். சரி, நான் ஓப்பன் பண்ணுறேன். சரி, ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணலாமா? எம்சிக்யூஸ். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு த மெயின் நைட்ரோஜனஸ் வேஸ்ட், மெயின் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, மெயின் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எக்ஸ்க்ரீட்டட் பை ஹியூமன்ஸ். டைரக்ட் கொஸ்டின், ஆப்ஷன் தேவைப்படுமா என்ன உங்களுக்கு? சரி, நான் எழுதுறேன். அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினின், CD. Tell me which is easy question na pasangla. Yeah, correct. B, urea. Good. Next question padla. Next question on the process of filtration of what? Filtration of blood in the glomerulus. In the glomerulus is due to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? A, B and C, D. ஓகேவா? So first is active transport, BP blood pressure, osmosis,
and diffusion. So choose the right option. Process of filtration of blood in the glomerulus is due to சொன்ன ரைட் ஆன்சர். நோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். கிடையாது சொல்லுங்க. எப்படி போகுது கைஸ்? லிசன், பிபினாலே வந்துட்டு பிளட் ப்ரெஷர்னாலே ஃபர்ஸ்ட் டிசீஸ்னே நினச்சிக்காதீங்க. பிளட் ப்ரெஷர் இஸ் அ டிசீஸ் தான், பட் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர், பிளட்ல ஒரு ப்ரெஷர் நடந்தாதான் இது வந்துட்டு போக முடியும். கரெக்டா? ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருக்குமா குளோபுலர் கேபிலரிஸில், சரியா? அந்த ஃபோர்ஸ் பண்ணும் பிளாஸ்மா சொல்யூட்ஸ்க்கு, எங்கே பவுட்ஸ்மேன் கிளப்ஸுக்கு, அதுதான் அல்ட்ராஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது எப்படி நடக்கும்னா இட் இஸ் டியூ டு பிளட் ப்ரெஷர் வழியாக தான் நடக்கும். பி தான் ஆப்ஷன், சரியா? நோ கன்ஃபியூஷனா, பிரச்சனை இல்லை. தப்பாக சொன்னால் பரவாயில்ல, கற்றுக்கோங்க. இப்போ கற்றுக்கிற டைம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பிபி. ஓகே, நோ ப்ராப்ளம் இஃப் யூ ஆர் ராங். சரியா? எனக்கும் தான் நிறைய வரல, கற்றுக்கல. சரி, ஸோ விச் பார்ட், இந்த கொஸ்டின் வேண்டாம், இது வேண்டாம், சேம் கொஸ்டின் அது. விச் பார்ட், ஓகேவா? விச், திரும்பியும் அதே கொஸ்டின் எழுதுறேன். ஓகே, கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். நல்ல கொஸ்டின். கவுண்டர் current mechanism occurs between A, B, C and D. Okay va? One is Bowman's capsule and glomerulus. இன்னொன்று PCT and DCT. Okay va? இன்னொன்று loop of Henle and renal pelvis. இன்னொன்று வந்துட்டு கலெக்டிங் டக்ட் அண்ட் ரெய்னல் பெல்விஸ். லூப் ஆஃப் ஹென்லி அண்ட் வாசா ரெக்டா கூட எழுதிக்கலாம். சரியா? யா, சி இஸ் ரைட் ஆப்ஷன். குட். ஓகே ஓகே ஓகே, சூடு பிடிக்குது. இப்போ நைஸ் கொஸ்டின். இப்போ ஒரு வண்டர்ஃபுல் கொஸ்டின்டா. ஹார்மோன் ரெகுலேட்டிங், நல்ல கொஸ்டின் கவனிங்க. இதுல ப்ரீவியஸ்லி ஆஸ்க் கொஸ்டின். ஹார்மோன் ரெகுலேட்டிங் சோடியம் ரீஅப்சர்ப்ஷன். Sodium reabsorption in kidney is ADH, renin, aldosterone, oxytocin. ஏன் ஆல்டோஸ்டீரான்? ஏன் சொல்லுங்க. ஏன்னா ஆல்டோஸ்டீரான் என்ன பண்ணுன்னா Na ப்ளஸ் வந்து ரீஅப்சர்ப்ஷன், அப்புறம் K ப்ளஸ் வந்துட்டு வெளியே தள்ளிடும். ஓகேவா? சரியா? ஸோ வெளியே தள்ளிடும் இந்த சென்ஸ் எக்ஸ்க்ரீஷன் ஆகிடும். எப்படி எக்ஸ்க்ரீஷன் ஆகிடும்னா இட் இஸ் எக்ஸ்க்ரீஷன் டு டிசிடி, டிஸ்டல் கன்வேட்டட் டியூப். அதுக்கு இந்த ஆல்டோஸ்டீரான்றது மெயின் ஃபங்க்ஷன். இட் இஸ் த ஹார்மோன் விச் ரெகுலேட்ஸ் திஸ். ஓகேவா? ஸோ குட். சி கரெக்ட். குட். எது சொல்லி கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். வேறு என்ன தெரியணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, ஸோ நைஸ் கொஸ்டின். த ப்ரெஷர் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின் இஸ் symptom of A, B, C, bro, seriously. Diabetes mellitus, diabetes insipidus, uremia, glomerulonephritis. Choose the right option. சரி, ரெண்டு சொல்லிடுறேன். ஒன்று டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இல்லை டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று. குட்ரா டே, வெரி குட். டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஏன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்? இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸில் ஹை பிளட் குளுக்கோஸ் இருக்கிறதுனால ரீனல் த்ரெஷோல்டு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இட் லீட்ஸ் டு கிளைகோசூரியா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
Jay, correcta 2 minutes I will call you da. Correcta 2 minutes. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. வேற ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் எக்ஸ்கிரியேட்டரி ஆர்கன் common in both vertebrates and invertebrates? So nephridia, kidney, flame cells, அப்புறம் none. Choose the right option. இப்போ ஆன்சர் சொல்லுங்கடா பார்ப்போம். Which excretory organ is common in both vertebrates and invertebrates? Common. Correct. D. None. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேவா. சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். சரியா? எனி டவுட்ஸ்? D. Correct. D. None. ஓகேவா. நெக்ஸ்ட், which of the following animals is uricotelic அப்படின்னு கேட்டிருக்காங்க. frog, human, pigeon, அப்புறம் டாக். இதில் எது வந்துட்டு யூரிகோடெலிக்? நான் சொன்னேன் பேர்ட்ஸில் யார் வருவா இந்த லிஸ்ட்டில்? நானே ஆன்சர் சொல்கிறேன், சொல்லுங்கள். பேர்ட்ஸு, ஃப்ராகு, ஹியூமனு, பிஜியன்னு, டாகு போட்டுருவேன். எப்படி வரும்? இவ்வளோ எப்படி டாக் பேர்ட்ஸு அப்படின்னு சொல்கிறேன். சி பிஜியன். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு தண்ணி தேவைப்படாது எக்ஸ்க்ரீஷனுக்கு. ஓகேவா. தேர் யூரிகோடெலிக் அனிமல்ஸ், பேர்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட், மேக்ஸிமம் வாட்டர் reabsorption எங்க நடக்கும்? occurs in, options are ACT, DCT, PCT, collecting tube. Choose the right option. No, not distal convoluted tubule. PCT, proximal convoluted tube, is the maximum water reabsorption occurs. சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம். கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். uremia. What is that? Uremia is caused due to, the options are 1, 2, 3 and 4. Increased glucose in blood, decreased RBC, accumulation of urea in blood. சரியா? அப்புறம் loss of body soils. So choose the right option. Yeah, accumulation of, correct. என்னது? accumulation of what? accumulation of urea in blood. சரியா? So that's it for today. Any doubts still here, please let me know in the comment section. Okay, and please like, share and subscribe, and try to practice minimum of 100 MCQs. So அதில் வந்துட்டு எப்படி பிரிச்சுக்கிங்கன்னா 50 MCQஸில் 25 physics, 25 chemistry, 50 biology. இப்படி daily minimum of 100 MCQs per day minimum you should practice. சரியா? to crack NEET, because the competitions அதிகம், இது ரொம்ப பயங்கரமான காம்படிஷன் இல்லையா? ஸோ ட்ரை டு ப்ராக்டிஸ் அண்ட் அட்டெம்ப்ட் மோர் கொஸ்டின்ஸ். how to get 170 in zoology. First, NCERT line to line study. Make own notes in that NCERT only in the pencil, using pencil. Important NEET question which I am telling, highlight it. Next, 4 to 5 times of ஒரு lesson 4 to 5 times revision and MCQs practice from ஒரு டாபிக்லயும் MCQs practice பண்ணுங்க. So this is the basic key டா. This is a golden thing. வேற எதுவுமே இல்லடா. This is the basic thing.
இது நீங்கள் பண்ணலன்னா தான் உங்களோட மார்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். இதில் ஏதோ ஒன்று கம்மியானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் கம்மியாகும். ஸோ எம்சிக்யூஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்சிஇஆர்டி லைன் டு லைன் படிக்கணும். நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் பென்சிலில். யூ ஷுட் ரைட் அ ஓன் பாயிண்ட்ஸு, ஸ்டிக் நோட்ஸை ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு 4 to 5 ரிவிஷன் கொடுங்க. ஸோ இது விக்ரஸாக யூ ஷுட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுனாலே யூ வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். உங்களுக்கு நான் எதுவுமே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டியூஷன் இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சண்டே வந்துட்டு ஒரு டெஸ்ட் எழுத மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தேர்ஸ்டேவா, இன்னைக்கு தேர்ஸ்டே வச்சுக்கோங்க. இன்னைக்கு எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் படிச்சாச்சா? இப்போ நான் படிச்சாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி என்சிஆர்டி ஒரு வாட்டி நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி போயிட்டு என்சிஆர்டியை போய் படிங்க. நியூஸ் பேப்பர் மாதிரி படிச்சதுக்கப்புறமா மார்க்கெட் வேறவர் ஐ செட் இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் மார்க்கெட். அப்புறமா ஒரு குட்டி நோட்ஸ், உங்களுக்கு அங்கே புரியலன்னா ஒரு குட்டி நோட்ஸோ பென்சிலில் எழுதுங்க. ஓகேவா? யூஸ் வாட் எவர் பென்சில்ஸ் யூ ஹேவ். எரேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டுங்க. இப்போது என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சுல, நெக்ஸ்ட்டு யூ ஷுட் ப்ராக்டிஸ் MCQs ஃப்ரம் திஸ் சப்ஜெக்ட். இப்போவே பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. ஓகேவா? நாளைக்கு இல்லாமல் நாளைக்கு, இன்னைக்கு தேர்ஸ்டே, சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுங்கள். சண்டே இந்த சாப்டர் எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ஆஃப்டர் கமெண்ட் செக்ஷன், அதாவது இந்த லைவ் முடிஞ்சக்கப்புறமா எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் அங்கே போய் படிக்கிறேன் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் என்னென்ன கமெண்ட் செக்ஷன் போடுறீங்க அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ, குட் நைட், குட் நைட். ஸ்டே ஹார்ட் கைஸ். ஓகேவா? ஸ்டே ஹார்ட் ஆல்வேஸ். டேவிட் காகின்ஸோட பிக் ஃபேன். எஸ், பை, குட் நைட்.